ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா தான் சொல்லித்தர போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதான் தேவை. இதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூட வேண்டாம், கடுகும் சீரகமும் இருந்தால் போதும். கடுகு சீரகத்தை போட்டு கடாயை வச்சுக்கோங்க. வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் விட்டாலும் அது கொஞ்சம் தீஞ்சிரும், அதனால் பட்டுன்னு போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமே வதங்கிடும், ஏன்னா அவ்வளோ வதங்க தேவையில்லை, ரொம்ப கலர் மாற தேவையில்லை. உடனே நம்ம எல்லா பொருளையுமே போட்டுடலாம். பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வதங்கின உடனே இவ்வளோ தான். இதுக்கு மேலே நமக்கு உருளைக்கிழங்கு அவிச்சு இது பண்ணி வச்சுருக்கிறத நம்ம போட்டுற வேண்டியது தான். உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கணும். நல்லா வேகணும், நல்லா குழைய வேக வச்சு வச்சுக்கணும் மசிச்சு. அது நல்லா ஒரு டைம் கிண்டி, ஒரு டைம் 2 டைம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அந்த மஞ்சள், அந்த மசாலா எல்லாமே ஒரு வாசம் வரும் நல்லா. உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஒரு கிளாஸ் 1/2 கிளாஸ்லாம் ஊற்ற தேவையில்ல. ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுக்கு தான். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ வதங்கிடுச்சு எல்லாமே நல்லா. இதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது, ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். 10 நிமிஷத்து வேலை தான், ரொம்ப வேறு நேரமெல்லாம் ஆகாது. உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது அவ்வளோதான், வதங்கிடுச்சு, எல்லாமே வதங்கிட்டு. வெறும் கொத்தமல்லியை போட்டு நம்ம நிறுத்திட வேண்டியது தான் ஸ்டவ்வை. அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் கொத்தமல்லி வாசம் வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொத்தமல்லி போடுவேன் நான். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு.